உங்கள் அபிமான நடிகை பிரியங்கா நமது கலைஞர் தொலைக்காட்சியின் கௌரி நெடுந்தொடரில் கௌரி திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 8 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ஆதி சிவனும் ஆதி சக்தியும் கொடுக்கிற வரம் தண்டனை இப்படி எல்லாமே இயற்கை விதிதான். காவல் தெய்வமா இருந்தாலும் நானும் இயற்கை விதிக்கு கட்டுப்பட்டவதான். துர்கா அக்னி குண்டத்துல இறங்க போன நாள்ல எப்படி நான் கனகாவா இங்க வந்தேனோ அதே மாதிரி திரும்பவும் துர்கா அக்னி குண்டத்துல இறங்க போற நாள்ல நான் இங்க இருந்து கனகாவா போக போறேன். என்னது, திரும்பவும் துர்கா அக்னி குண்டத்துல இறங்க போறாளா? ஆமா, அவ எடுக்க போற இந்த முடிவுல தான் என்னுடைய பயணம் முடியணுங்கிறது விதி. அதுக்கான ஆட்டத்தை ஆரம்பிச்சு காய் நகர்த்தவும் ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயத்தையுமே சொல்லுச்சு. துர்கா அன்னைக்கு அந்த முடிவை எதுக்காக எடுத்தா? இதெல்லாம் நீ எதுக்காக பண்ற? துர்கா அக்னி குண்டத்துல இறங்குறத நான் அவளை சொல்ல வச்சாதான் அவளை சூழ்ந்து நிக்கிற ஆபத்தை நான் எதிர்கொள்ள முடியும். ஏன்னா நான் போன பிறகு துர்காவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது பாரு. அதுக்காக தான் இவ்வளவும் நான் பண்றேன். அப்போ என்ன கோவில்ல பாலாபிஷேகம் பண்ண சொன்னதும் இதுக்காக தானா? ஆமா, என்னோட ஆட்டத்துல துர்கா அக்னி குண்டத்துல இறங்குறது ஒரு பகுதினா நீ எனக்கு அபிஷேகம் பண்றது இன்னொரு பகுதி. இது ரெண்டுத்துக்கும் பின்னாடி இருக்கிறது ஆதி சிவனும் ஆதி சக்தியும் கொடுத்த ஒரு வரம், ஒரு தண்டனை. வரோங்கிற தண்டனைங்கிற எனக்கு ஒண்ணுமே புரியலமா. அத பத்தி இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாது. போக போக அது உனக்கே புரிய வரும். எல்லாம் உன் சித்தம் தாயே. புரிஞ்சுக்கோ துர்கா, கனகதுர்கை அம்மன் இங்க இருந்து போனதுக்கு முக்கிய காரணம் நீ இல்ல, அது இயற்கையோட விதி. உங்கள் அபிமான நடிகை பிரியங்கா நமது கலைஞர் தொலைக்காட்சியின் கௌரி நெடுந்தொடரில் கௌரி திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 8 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.